அப்ப அதிகாரம் அப்படின்னா என்ன? ஒருத்தனை கூப்பிட்டு பிடிச்சுக்கடா அப்படின்னா வாங்கிக்கணும். பிசாசுங்க வேடா இந்த கேன்சர் எப்படி அப்படின்னா நீ நோ சொல்லவே முடியாது. நீ உலகத்தான இருந்தீனா பிசாசனை கூப்பிட்டு இந்தா உன் குடும்பத்தை தரிசனத்தை வைக்கிறேன் அப்படின்னா திடீர்னு ஒரு லாஸ் விழுவும், திடீர்னு கப்பல் கவுரும், திடீர்னு நஷ்டங்கள் வரும். நீ வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா அதுதான் அதிகாரம். ஆனால் இயேசு சிலுவையில் உனக்காய் உன் பாவத்திற்காய் கரையம் செலுத்தி தீர்த்த போது இனி இருளின் அதிகாரம் உன் மீது அதிகாரம் செய்ய முடியாது என்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு வருவதற்காக அவர் சிலுவையிலே சகலத்தையும் கொடுத்து தீர்த்தார். வேதம் சொல்லுகிறது இருளின் அதிகாரத்தில் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி He has completely rescued us from the dominion of the darkness. பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து பூரணமான விடுதலை ஆக்கிட்டாராம். இங்க ராஜாவின் புத்திரர் எந்த காரணத்துக்கு ஒன்று பிரமிசஸ்குள்ள ஓடி வரக்கூட முடியாது. விக்டோரியா மகாராணி வராங்க, இல்லை ஒரு வராங்கன்னு வச்சுக்குவோம். ஒன்று நீங்கள் வேகமாக காருக்கு குறுக்க பாஞ்சு உள்ளே போய் காரை தொடுறீங்க, உங்களை என்ன செஞ்சிருவாங்க? தூக்கிடுவாங்க. இல்லை உனக்கு சுட்டா கூட அதில் ஆச்சரியம் கிடையாது, சுட்டுருவாங்க. ஏன்னா நீ பாம்பமாக கட்டிட்டு வரியான்னு தெரியாது. தரதரன்னு அடிச்சுட்டு உயிர் இழுத்துக்கிட்டு போய் கேட்பாங்க, தம்பி உன் பேர் என்ன பண்ணுவாங்க? எதுக்கு ஏன் வந்தாலும் அப்புறம் நீ வரவே கூடாதுப்பா, வரவே கூடாது. இல்லை காரை தொட்டு பார்க்கலாம் வந்தேன். கார் இல்லை, அந்த ட்ராக்குக்குள்ளே நீ வர முடியாது. ஏன்னா இந்த பாதையே ராஜபாதை, ராஜபாதைக்குள்ள வரவே முடியாது. நீங்கள் ராஜாவின் புத்திரராக இருக்கிறீர்கள், உங்கள் பாதை ராஜபாதையாக இருக்கிறது. ராஜபாதையில எந்த ஒரு மனுஷனும் நல்ல நோக்கத்தோட உள்ள போக முடியாது. உங்களை எப்படி பிசாசு தொட முடியும்? You are not under the kingdom of darkness. உங்களை விடுதலை ஆக்கிட்டார். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ விடுதலை ஆயிட்டீங்க. நீ வியாதி வராது. ஆமென். முதுமை வராது, பிரச்சனை வராது, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை. கையை தட்டே. ஆமென். ஆவியானவர் உதவி செய்வாராக, ஆவியானவர் உதவி செய்வாராக, உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. இருளின் அதிகாரத்தில் நம்ம விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்திட்டாராம். நிகழ்காலமா எதிர்காலமா? டக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் எதிர்காலமா? இருண்ட காலம், கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். உங்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்திட்டார். அப்படின்னா இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? ராஜ்யத்துக்குள்ளதான் கை தட்டுங்க இருக்கிறீங்க. ஒரு ஆள் பக்கத்தில் இருக்காங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல, ராஜ்யத்துக்குள்ள இருக்க எனக்கு தெரியல. ஒரு ஆள் சொல்லுங்க, இன்னொரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க, எனக்கு தெரியல. இப்போ இந்த சொன்னார்ல, அவரை பார்த்து நீ தொழில் தெரியும், தெரியலனாலும் நீ அங்கே தான் இருக்கிற. அப்படி தட்டி சொல்லுங்க, தெரியலனாலும் நீ அங்கே தான் இருக்கிற. தொடையில் நல்லா கொடுங்க, பலாருன்னு கொடுங்க. தெரியலனாலும் அங்கே தான் இருக்கிற. இல்லை எனக்கு தெரியல, அங்கே தான் இருக்கிற. ஆமென். ஜான், இப்போ நீங்கள் சர்ச்சில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதா? உணர்றீங்க, ஆனால் கண்ணில் தெரியுதப்ப சீக்கிரம் தெரிய போகுது, வேற விஷயம். ஆமாம். இப்போ தெரியுதா? தெரியல. தெரியலனாலும் நீங்கள் சர்ச்சில் இருக்கிறீங்க. இது அப்படி இருக்கு. அப்படிதான் உங்களுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க. ராஜ்யத்துக்குள்ள நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரட்சிக்கப்படலை. அதுதான் சிக்கலை. இங்கே நான் சொன்னேன், இவ்வளோ மேட்டர் இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாது ஆண்டவர் என்ன. ஆமாம், தெரியாதுல்ல, தெரியாது. உனக்கு தெரியாட்டினா கூட நீ தெரியாமல் தான் வர்றன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழத்தை சாப்பிடும்போது ஆதாமுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய வியாதிகளும் வறுமையும் பிரச்சனையும் கவலையும் கண்ணீரும் மரணமும் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவனை ஏமாத்தி அவன் அந்த ஒரு பழத்தை புசிக்க வச்சான். அவனை ஏமாத்தி அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தான். அவனுக்கு தெரியாது இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. அத மாதிரி நீ உன்னை நயன் காட்டி நான் சிலுவைக்கு கொண்டு வந்தேன். உனக்கு தெரியாது இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. ஆமென். உனக்கு தெரியாது. அவன் உன்னை ஏமாத்தி கொண்டு போனான்ல, நான் உன்னை நயன் காட்டி கொண்டு வந்தேன். அப்ப பழத்தை கடிச்சிட்டான், நரிச்சுன்னு முத கடி கடிச்சான்ல, அப்பவே என்டர் ஆயிட்டான் அவன் எந்த ராஜ்யத்துல. ஆனா அவன் அதை உணரவே இல்லை. அவனுக்கு வியாதி இருந்துச்சா? இல்ல. 900 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தான். எல்லாம் சொல்லுங்க, 900 வருஷம் வரைக்கும். சத்தமா சொல்லுங்க, 900 வருஷம் வரைக்கும்
ஆதாம் வியாதி இல்லாம வாழ்ந்திருந்தாலும் அவன் இருளின் ராஜ்யத்துல இருந்தான். உங்களை சுத்தி 900 வியாதி இருந்தாலும் நீங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்துல இருக்கிறீங்க. இது எல்லாம் மறைய போது இது எல்லாம் அதை அறிந்து கொள்ள எல்லாம் ஒண்ணுமே நம்ம காலியா போகும். நீங்க புரிந்து கொண்ட செகண்ட்ல you are completely delivered from all the dominion over of devil, the domination and the power of darkness. அதுல நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. ஸோ அங்கிருந்து நீங்க விடுதலையாகி இந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்க. இது ரெண்டையுமே நீங்க உணராம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இயேசுவே ஆண்டவர் நீங்களே அம்புட்லையும் உள்ள வச்சுட்டாரு. இவன் பழம் நான்ல அந்த பழத்தை ஒரு கடி கடிச்சான்ல, பழத்துக்குள்ள அம்புட்டையும் வச்சான். இங்க இயேசுவே ஆண்டவர் அதுக்குள்ள அம்புட்டையும் வச்சுட்டாரு. ஐயா உள்ள என்னெல்லாம் இருக்கு அதை வந்து பிசா சொல்றான். சாப்பிட்டா என்னெல்லாம் நடக்கும், கேன்சர் வரும், அந்த வியாதி இந்த வரும், டிபி எல்லா வியாதியும் உங்க குடும்பத்துக்கு வரப்போகுது. அதை மனசுல வச்சுக்கிட்டான். சொல்லல இதை கடிக்க ஒரே கடி இல்லை என்னெல்லாம் வரும், நீங்க கடிங்க அப்புறம் போயிட்டே பேசுவோன்ட்டான். இவன் கடிச்சான்ல, கடிச்ச பிறகு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் அப்படிதான் சொல்லு, இயேசுவே ஆண்டவர் சொல்லு, இயேசுவே ஆண்டவர் சொல்லு. நாளை கழிச்சு ஒரு கடன் இருக்கு, இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி இந்த கடன்லாம் போய்க்கிறோம். இந்த கடனை போக்குறக்க இயேசு வந்தார் இல்ல, உள்ள வச்சுட்டாரு. இயேசுவே ஆண்டவர் சொல்லி மீதி போற வழியில பேசிட்டு வந்தாரு. இயேசுவே ஆண்டவர் நான் பாருங்க, வாடா ராஜா உள்ள வாடா. இங்க பாரு, இப்போ ஒரு அதிர்ச்சியுமே சொல்ல போறோம். கடனை நீக்கிற கண்ண சிலுவைக்கே வரல. அப்புறம் எதுக்கு சார் சொன்னீங்க? மேட்ரே வேறடா. இவ்வளவா உள்ள போகும்போதுதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை தேவன் வச்சிருக்காரா. உன்னை நயங்காட்டி வனாந்திரத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அழைத்து கொண்டு வந்தாராம். நயங்காட்டி அழைச்சிட்டு வந்தாராம். ஆமென். வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அப்படிதான் சொல்லுது. வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வர நயங்காட்டி. இனி என்ன சொல்லிட்டாங்க? வனாந்திரத்துக்கு நயங்காட்டி கொண்டு வரான்ட்டாங்க. வா 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 வனாந்திரத்துக்கு வரல, வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. நம்ம வெளியே கொண்டு வந்துட்டாரு. இந்த ரெண்டையுமே உங்களால் உணர முடியாட்டாலும் பரவாயில்ல. நீங்க இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள வந்துட்டீங்க. ஆமென். இனி உங்கள் பழைய எஜமானனுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. இயேசு சொன்ன ஒரு அழகான வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு மனுஷனும் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய கைது. இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுனீங்க. எந்த ஒரு மனுஷனும் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்க ஊழியம்னா அடிமை வேலை பாருங்க. அப்பா பிள்ளைன்னு சொல்லல, எஜமான் அப்படின்னா எஜமானன்னா கீழே என்ன வரணும்? அடிமை நானே எஜமான் நீரே நாதா. அப்ப எஜமான் என்னது? அடிமை. அப்போ ஒரு மனுஷன் 2 பேருக்கு அடிமையா இருக்க முடியாதான். இதுக்கு முன்னாடி நீங்க அந்த எஜமானுக்கு அடிமையா இருந்தீங்க. இப்ப அங்க இருந்து இந்த எஜமான் அவனை அடிச்சு அவன்கிட்ட இருந்து உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இப்ப நீங்க யாருக்கு அடிமை? இந்த எஜமானனுக்கு அடிமை. அதனால பழைய எஜமானன் ரோட்ல வந்தான்னா அவனை பார்த்து நீங்க நடுங்க வேண்டிய அவசியம். கையை தட்டுங்க உள்ளவருக்கு. எந்த ஒரு மனுஷனும் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை கனம் பண்ணி இன்னொருவனை அசட்டை செய்வான். எல்லாம் சொல்லுங்க. இன்னொருவனை நீங்க சொல்ல அசட்டை செய்வான். சொல்லுங்க. இன்னொருவனை தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் உலகத்தின் வல்லமைக்கும் 2க்கும் ஊழியம் செய்ய உங்களால முடியாது. அதனால நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்துக்கிட்டு வியாதியை உள்ள வாங்கிக்கிட்டு வாழவே முடியாது. அங்க வரீங்க. ஆமென். இனிமே நீங்க ஒரு ராஜ்யத்துக்குள்ள தான் வாழ முடியும். அதனால வியாதியை பார்த்து சொல்லிருங்க, இல்லப்பா நீ கிளம்பிடு. ஆமா, உன்னை நான் வந்து என்ன செய்யணும்? அசட்டை பண்ணி தான் ஆகணும். கிளம்பிடு. ஏன்னா எனக்கு இன்னொரு எஜமானன் வந்துட்டாரு. அந்த எஜமானன் நல்ல எஜமானன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு praise the Lord, hallelujah. So இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் நேரடியாக ராஜாவுடைய தனிப்பட்ட தொடர்பிலே நீங்கள் வந்து விடுகிறீர்கள். ராஜ்யம்னா அரசாங்கம் இருக்கணும், அரசபை இருக்கணும், அமைச்சரவை இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்தாலும் ஒரு ராஜ்யத்தின் சிறப்பான அம்சம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ராஜாவுடைய தனிப்பட்ட தொடர்பிலே இருக்க முடியும் என்பதுதான் பரலோக ராஜ்யத்தின் அதிசயம். ரோமனுடைய கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருந்தது. ரோமனுடைய கவர்மெண்ட் எப்படின்னா, கீழே யாருன்னா ஒரு சிட்டிசனுக்கு மேல சோல்ஜர். சிட்டிசனுக்கு மேல என்னது?
சோல்ஜர். ரோமன் சோல்ஜர்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயம். ரோமன் சோல்ஜர் அப்படின்னா ஒரு பெரிய பதவி. சிட்டிசன், அதுக்கு மேலே சோல்ஜர். சோல்ஜருக்கு மேலே செஞ்சுரியன், நூற்றுக்கு அதிபதி. அதுக்கு மேலே கமாண்டர், அதுக்கு மேலே கவர்னர், அதுக்கு மேலே டெட்ராட், அதுக்கு மேலே கிங் அகிரிப்பா, கிங்குக்கு மேலே சீசர். கைத்தட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க. இவ்வளோ பேரை கடவுள் தான் கீழே யார் இருக்கா? சிட்டிசன் இருக்கான். எல்லாம் சொல்லுங்க, சிட்டிசன், அடுத்து சோல்ஜர், செஞ்சுரியன், கமாண்டர், டெட்ராக், கவர்னர், கிங், சீசர். ஆனா இந்த கீழே இருக்க இந்த சோல்ஜர் கீழே இருக்க சிட்டிசன் இருக்கான்ல, அவன் நினைச்சானா ஐ அப்பீல் டு த சீசர் அப்படின்ட்டானா, இங்க இருக்கிற அம்புட்டு பேரை ஓவர்டேக் பண்ணி நேரா சீசரோட கனெக்ட் பண்ண முடியும். கை தட்டி ராமே. இதுதான் ஒரு ரோம குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். இவனுக்கு மேல இவ்வளவு பதவி இருக்கே அப்படின்னா, இந்த பதவிகள் எல்லாம் இந்த சிட்டிசனுக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறபடினால், இந்த சிட்டிசன் இந்த பதவிகள் எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானவன். உங்களுக்கு மேல பலவித வல்லமையான தூதர்கள் இருந்தாலும் தேவன் உங்களை தூதருக்கு கீழே வைக்கல, தூதனுக்கு மேலதான் வச்சிருக்கிறார். அவர் நம்மை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் என்பது மொழிபெயர்ப்பு தவறு. தேவ தூதன் என்கிற இடத்திலே ஏலோகிம் என்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அவர் தேவனிலும் சற்று சிறியவனாக்கினார். தேவ தூதர்களை நமக்கு பணிவிடை ஆவிகளாய் வைத்திருக்கிறார். ஒரு தேவதூதன் எந்திரிச்சான்னா 1,80,000 பேரை ஒரே டைம்ல அடிச்சு வெட்டலாம். 2 பேரும் நமக்கு இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு 1,80,000 பேர் வெட்டி வெறுத்துறாங்களாம். இவங்கெல்லாம் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான சோர்ஸ். ஆனா எல்லாம் யாருக்காக? எனக்காக. இங்கிட்டு ஒரு 12 அடியில் ஒருத்தர் நிற்கிறான், 15 அடியில், இங்கிட்டு ஒருத்தர் 15 அடியில் நிற்கிறான். நடுவில் ஒரு 5.25 அடி இல்லை நம்ம இருக்கிறோம். இப்போ யார் பவர்ஃபுல்லான ஆளு? அது கையெழுத்து. கமாண்டர், சோல்ஜர், செஞ்சுரியன், கமாண்டர், கவர்னர், கிங், எவ்வளவு பேர் இருந்துக்க. ஒரு ரோமன் கவர்மெண்ட்ல சிட்டிசன் தான் மேஜரான ஆளு. அப்படித்தான் பரலோக ராஜ்யத்தில் எத்தனையோ கோடாகோடி தூதர்கள் உங்களுக்கு மேலாக பரலோக செனட், செனகரிப் எது இருந்தாலும் நீங்களே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறபடினால் சகலம் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற ராஜ்யத்தின் வல்லமையை நீங்கள், உங்களுடைய குடியுரிமையை, உங்களுடைய என்ன சொல்ல நேச்சரை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பொசிஷன் கரெக்ட், உங்க பொசிஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் எனக்கா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய தூதர்கள், இவ்வளவு பெரிய தூதர்கள் இருக்காங்கல்ல, வல்லமையில உங்களோட பயங்கரமானவங்க. ஆனா அவங்க பிதாவுக்கு முக்கியம் இல்ல. நீங்க என்னையே நீங்க அப்படி படைக்கல. நீ யாருக்காச்சும் பாடி காட்டா போகணும்னா தான் உன்னை அப்படி படைக்கணும். ஆனா நீ பாடி காட்டா போற ஆள் இல்ல, உனக்கு பாடி காட்டா அவனை நான் வச்சிருக்கிறேன். ஜாம் பாட்டில் இவ்வளவு பெருசு இருக்கு. ஒரு பையன் பக்கத்துல நின்று, அவன் உயரத்துக்கு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, இப்படி இப்படி வெட்டி இப்படி தொட்டு சாப்பிடுவான். இந்த பையன் விளையா இருப்பான், ஜாம் பாட்டில் அதோட பெருசா இருக்கும். பாட்டில் பெருசா, பையன் பெருசா? ஆனால் எது பெருசா இருக்கு பார்க்குறதுக்கு? அப்போ கத்திருக்காரு, நீ பாட்டில் ஆயிடுறியா பையன் ஆயிடுறியா? அவ்வளோ பெரிய பாட்டில் இருந்தாலும் நீ டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பாட்டில். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய 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 இதாக பண்ணுறான். இப்போ தாஜ்மஹால் இருக்கு, நீ பாரு, நீயும் தாஜ்மஹாலாக மாறணும்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு தாஜ்மஹால் ஆகணும், நீ பாரு. ரஜினி ரியர் கமல், நான் அவராக மாற முடியல. ஏதோ நம்ம அவரை மாதிரி சிலர் இருக்கணும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை பேச வரல. ஒருவேளை அப்படி இருக்கிற அவராக மாறணும் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து அடுத்து அடுத்து அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கு தான் எங்களை வச்சிருக்கிறார். கைத்தட்டு வரைக்கும் சார் சார் நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இருக்கும்போது யாருங்க ஆரம்பமாகட்டும் அப்படின்னா ஜரதன் ஜரதாரே அப்படி வருவாங்க, அப்படி வந்து நிற்பாங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து ஆடுவாங்கல்ல. இவங்க பெரிய ஆளா? முன்னாடி ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அவர் பெரிய ஆளா? அப்புறம் என்ன சார், சினிமா ஸ்டார்ஸ் பெரிய ஆளா, நீங்க பெரிய ஆளா? உங்களுக்கு முன்னாடி நீங்க அப்படி வீட்டில் அப்படி உட்காந்து ஆரம்பமாகட்டும் அப்படின்னு அப்படி வருவாங்க அவங்க. அப்ப நீங்க கிங்கு, அவங்க யாரு? உங்களை என்டர்டெயின் பண்ற ஆட்கள். ஆமா, வெயில்ல மலையில நின்று அவங்க ஆடுற ஆட்டம் பாரு, அது முன்னாடி வருவாங்க, அப்படி வராங்க. நீங்க அப்படியே பார்க்கணும். அவர்கள் தான்
அடுத்து அப்புறம் சேனலை மாற்றேன். அந்த காலத்தில் ராஜா அடுத்தடுத்த சீனை போகிற சேனல் ரைட் எல்லாம் ரைட்டாக இருக்குது, ரைட் போடு, ராஜாவுக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் ஆஃப் ஆகுங்கடா. சரிங்க சார், எல்லாம் டிவி பெட்டிக்குள்ள ஓடிடுவாங்க. டக்குனு நீங்கள் வேலையை பார்த்துட்டு திரும்ப ஆரம்பமாகட்டும். ஆனால் நம்மளுடைய ஒர்க்கு தெரில. அப்படிதான் தூதர்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கிறாங்க, பயங்கரமாக இருக்கிறாங்க. எல்லாம் உனக்கு கமாண்டர் சோல்ஜரு. சீசர் சொல்லுவார், டேய் உனக்குடா அவ்வளோ பேரை வச்சிருக்கிறேன். பவுலை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறான். ஃபெலிக்ஸ் பவுலை கூப்பிட்டு பேசுகிறோன்னே எருசலேம் வந்து உன் மேலே குற்றம் சாட்டுறாய். நாளைக்கு நான் எருசலேம் போகிறேன், எதுவும் சொல்லணுமா? இல்லை, எருசலேம் போகிறான். எருசலேம் போனோன்னா அங்கே ஒரு 10 நாள் உட்கார வச்சு சப்பாத்தியும் குருமாவும் போட்டோன்னே தின்னுட்டு இந்த ஃபெலிக்ஸ்ன்றவன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அவரை விசாரணைக்கு கூப்பிட்ற மாதிரி எருசலேம் கூப்பிட்டுவாங்க, நாங்கள் வச்சு செஞ்சிடறோம் சார் அப்படின்றாங்க. அப்படியா, சரி நான் போகிறேன். போய் பவுல் இப்போ எங்கே இருக்கிறான்? அப்போஸ்தலர் வாசிப்போம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி நீங்கள் தேவனோடு சர்வ வல்லமுள்ள தேவனோடு தொடர்பில் இருக்கிறீர்கள் என்பதை நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 25, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25. பவுல் அப்பொழுது எங்கே இருக்கிறான் என்றால் செசரியாவில் இருக்கிறான். செசரியாவில் காவல் வச்சிருக்கிறாங்க. ரோமுக்கு கண்ட்ரிக்கு கொண்டு போயிட்டாங்க. கிங்டம் ஆஃப் ரோம்ல இருந்து வந்து ரோம்கே கொண்டு போயிருக்காங்க. இப்போ எருசலேமில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஃபெலிக்ஸ் என்றவரை கூப்பிட்டு, சார் ஃபெலிக்ஸ் இல்லை, ஃபெலிக்ஸ் போயிட்டான். ஃபெலிக்ஸ் வந்து ஏதாச்சும் ரூபாவா தருவாரான்னு பார்த்தான், தரலன்னு ஒன்று கிளம்பி போயிட்டான். அவன் காவல்லே வச்சுட்டு போயிட்டான். அடுத்து ஃபெஸ்டஸ்னு ஒருத்தன் வரான், பெஸ்டு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எருசலேமுக்கு போயிருக்காரு. வாசிங்க 1:25 சீக்கிரம். பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவில் இருந்த எருசலேமுக்கு போனான். செசரியாவில் இருந்து எருசலேமுக்கு போனான். ஓகே. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி யாரு அந்த தலைவர்கள்லாம் வந்து மெதுவா பிரதான ஆசாரியன்ட்ட பேசுறான். பிரதான ஆசாரியன் சேர்ந்து நேரா போய் ஃபெஸ்டஸ்ட்ட பேசிட்டாங்க. ஐயா, எங்களால் ஒன்றும் செய்யலை, எங்கள் நிலைமையில கண்ட்ரோலே பண்ண முடியல. இவங்க எல்லாம் போய் பெஸ்ட்டு பேசிட்டாங்க. பிராதுன்னா என்னங்க சார்? பிராதுனா பெட்டிஷன் பண்ணிட்டாங்க. பிராது கொடுத்தது யாரு? பிராது கொடுத்தவன், பிராது வாங்கினவன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். 3 வாசிங்க. அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஐயா, எருசலேம் கூட்டுவாங்க, நாங்கள் வச்சு நாங்கள் விசாரிக்கணும். ஆனால் பிளான் என்ன? வர்ற வழியில் போட்டு தள்ளிடணும். அந்த காலத்திலே கோர்ட்டுக்கு வரவில்லை கொள்றதுக்கு 4 பேர் இருந்திருக்கிறாங்க. கொள்றதுக்கு பிளான் பண்ணலாம் யாரு? பிஷப்பு, மாடரேட்டு, வந்து வேற யாரு, பிசி மெம்பரு, டிசி மெம்பரு. ஆமாம், இவங்க எல்லாம் அந்த காலத்தில் பிளானை போட்டு காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க பவுல. உடனே பெஸ்ட் எடுத்தோன்னு ஒத்துக்கலை. வாசிங்க 4. அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமை உள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும். உடனே பெஸ்ட் என்ன சொல்றான், சார் நீங்களும் அங்க வந்துருங்கப்பா. எதுக்கு இங்க? இவனுக்கு தெரியல, வேற வரல காலி பண்ண போறான். ஆனா சொல்றான் அங்க வந்துருங்க. ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், ஆனா கவனிக்கிற மாதிரி கவனிக்கல. அப்ப இவன் தெரியாம மாதிரியே பேசிட்டு இருக்கு. அங்க வந்துருங்கன்றான். இவங்க இல்லை, இங்கே வச்சதானே அவனை செய்ய முடியும், அங்கே செய்ய முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஐயா இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் அங்கே வாங்கன்ட்டான். அடுத்த வசனம், அவன் அவர்களிடத்தில் ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து, இதுதான் முக்கியமான வார்த்தை. 10 நாள் அவங்க கூட இருந்தான் இல்லை, எல்லாம் சொல்லுங்க. அதோட அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, கவனிக்கிற மாதிரி கவனிச்சிட்டாங்க. இவன் இங்கே உட்காந்து 10 நாள் தங்கினப்ப கன்வின்ஸ் ஆகி அடுத்து வாசிங்க. பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். போனவொன்னு அடுத்த நாளே பவுல் மேட்டரை விசாரிக்கிறான்னா எவ்வளோ கவனிச்சிருப்பான்னு தெரியல. போனவொன்னே அந்த ப்ராஜெக்டை முடிக்கின்றான்னு பவுலை கூட்டினோடனே பவுல்கிட்ட எல்லாம் பேசுகிறான். பவுல் விடிய கதையை சொன்னோடனே இவன் என்ன சொல்கிறான் கடைசியா 9 வாசமா. அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய். பெஸ்து யாருக்கு தயவு செய்ய மனதா இருக்கான்? பவுல் ஒரு ரோமன். பவுலுக்கு முன்னாடி இருக்கிறவன் இவன் ஒரு கவர்னர், இவனும் ஒரு ரோமன். நல்லா கவனிங்க, நீங்க பரலோக குடிமகனாய் இருந்தால்
இந்த கிங்டம்க்கு வெளியில இருக்கிறவன் உங்களை தொட முடியாது மட்டும் இல்ல, இந்த கிங்டம்க்குள்ள இருக்கிறவனே கூட உங்களை தொட முடியாது. ஆமென். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்யமனதாய் பவுலை நோக்கி, வாசிங்க, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். கேட்கிறான், தம்பி மீதி மேட்டர் நம்ம ஜெருசலேம்ல வச்சுக்கோமா அப்படின்றான். வச்சுக்கோமான்னு உன்ன பவுல் பெரிய பிரெயினி ஃபெல்லோ. ஆஹா, டேய் நீ 10 நாள் இருக்கும் போதே தெரியும்டா, நீங்க பிளானை போட்டுட்டீங்க. பவுலுக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, இவங்க நம்மளை, எனக்கு தெரியும் ஏற்கனவே அங்கே வந்து இவனை கொல்றதுக்கு பிளான் பண்ணப்போ தான் அவங்க அக்கா பையன் வந்து என்ன செய்கிறான், தூது சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வரான். போட்டு தள்ள நெருங்கி வரும்போது அக்கா பையன் போய் சொல்லி இவனை எஸ்கேப் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரான். திரும்ப இந்த பெஸ்ட்டு திரும்ப அவனை கட்டி அவிய கையில் கொடுக்குறதுக்கு லைட்டாக மெதுவாக ஆரம்பிக்கிறான். பவுலை பார்த்து, பவுலே நீ எருசலேமில் போய் விசாரிக்க உனக்கு ஓகேயா அப்படின்றான். சொன்ன உடனே பவுல் அலர்ட் ஆகிட்டு சொல்கிறான். அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாய் நிற்கிறேன், கையை தட்டு. அவன் யாரு, அவன் எங்க நிற்கிறான், யாருடைய நேரடி பார்வையில் இருக்க நன்றாய் அறிந்திருந்தவன். ரொம்ப முக்கியம் சார். சும்மா உங்களுடைய அதிகாரம் என்ன என்பதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளாதவர்களா இருக்கக்கூடாது. பவுல் சொல்றான், நான் ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். உனக்கு தெரியுமியா, நீ ஆக்டிவா கொடுத்துக்கிட்டு இருக்க. நீனு சிலர் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாம நினைப்பாங்க, அப்படியா அப்படின்னா வெரி டேஞ்சரஸ். ஒன்று பெஸ்ட் அப்படியா, உனக்கு நல்லா தெரியும், நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமான ஏழாயிரம் நடப்பித்ததுண்டானால் நான் கருணை மனு கூட கேட்க மாட்டேன், நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன். I appeal to Caesar. என்ன ஒரு உரிமையை ரோமன் சிட்டிசனுக்கு ரோமன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. அப்படியே 8 லாங் ஜம்ப் அடிச்சிட்டான். ஒரே லாங் ஜம்ப்ல 8 பேரை தாண்டிட்டான். சோல்ஜரு, சென்சூரியனு, வந்து கவர்னரு, கிங் அகரிப்பாவே வந்து சொல்லிட்டான், இவன் ராயனுக்கு அபயமிடாது இருந்தால் இவனை நம்ம வந்து டீல் பண்ணலாம். ராயன்ட்ட பேசிட்டான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாட்டான். கிங்கு, இந்த கிங்ன்றவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒருத்தன் தான் இருப்பாங்க. அப்ப வாட் இஸ் கிங்டம்? இட் இஸ் a relationary contact with the king and the citizen. அதாவது உலகத்தின், அவருடைய ராஜ்யத்தின் எந்த மூலையில் இருக்கிற ஒவ்வொருவனோடும் ராஜா அவனோடு வைத்திருக்கிற உணர்வு பூர்வமான தொடர்பே ராஜாங்கமாய் ராஜ்யமாய் இருக்கிறது. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம்மோடு உணர்வு பூர்வமான தொடர்பில் இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் அவரின் கண்ணின் மணியை தொடுகிறான். I appeal to Caesar என்று சொல்லிவிட்டாயானால் ஒருவனும் உன்னை தொட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு குடிமகனும் ராஜாவோடு நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது சாதாரண விஷயம் இல்ல. ரோமன் கவர்மெண்ட் அப்படி ஹையரார்கி செட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க எவனாச்சும் ஒரு சிட்டிசன் வந்து, அங்க இருக்கிற சிட்டிசன் ஒருத்தன், இல்லடா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லடா, நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஃப்ராட் பண்றீங்கடா, நீங்க வந்து யாருக்கோ தயவு பண்ணும்படிக்கு நீங்க என்ன கட்டி எனக்கு உயிரை கொல்ல பாக்குறீங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டானா உடனே அப்பீல் டு சீசர்னா போதும், அதுக்கப்புறம் எவனும் தொட முடியாது. வாட் இஸ் meant by prayer? appealing to the சீசர் மாதிரி நீங்க ராஜாதி ராஜாவுக்கு அப்பீல் பண்ணுங்க, எவனும் உங்களுக்கு தொட முடியாது. நான் சொல்லவா, பரலோகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் நிகழ்காரியங்களாகலும் பகிரங்காரியங்களாகலும் தேவ தூதர்களானாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஒரு செஞ்சுரியன் கையை கட்டுறான், அவன் ஒரு ரோமன், அவனும் ஒரு ரோமன். இவன் சொல்றான், நான் ரோமன் என்பதை அறியீர்களா? ஐயா கட்ட கழட்டிட்டான். He knows the birthright of that kingdom, in that kingdom. நான் சொல்றேன், உங்களை யாரும் தொட முடியாது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். He has rescued you completely from the dominion of the darkness. பிசாசுடைய எல்லா வல்லமையிலும் உங்களுக்கு விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டாரு. இந்த ராஜ்யத்தில் ஒவ்வொரு மனிதனும் ராஜாவோடு தொடர்பில் இருக்கிறார்கள்.